என்னதான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைனாலும் உலக அளவில் நம்புற கான்ஸ்பிரசி தேரியில இதுதான் நம்பர் 1. ஏன் அதை நீங்க கூட நம்பிக்கிட்டு இருக்கலாம். அது என்னன்னு தானே கேக்குறீங்க? பேய். இதை ஏன் நான் அடிச்சு கான்ஸ்பிரசி தேரின்னு சொல்றேன்னா, ஒருவேளை இந்த யூனிவர்ஸ்ல பேய்னு ஒன்று உண்மையாவே இருந்தா அது நீங்க படிச்ச டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கல்ல இருந்து மாட்டாம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று மேட்டர், இன்னொன்று எனர்ஜி. இது ரெண்டுத்தையுமே சயின்ஸால மெஷர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பேயின்றத இது வரைக்கும் சயின்ஸ் மெஷர் பண்ணதே இல்லை. இப்போ நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, சயின்ஸால தானே இதை மெஷர் பண்ண முடியல, ஏன் பேயின்றது அதையும் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்றது. இங்கதான் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், சயின்ஸாலேயே மெஷர் பண்ண முடியாத ஒன்று இந்த யூனிவர்ஸ்ல இருக்குன்னா அதால இங்க இருக்க மேட்டர் எனர்ஜி ரெண்டுத்து கூடவே இன்ட்ராக்ட் பண்ண முடியாம இருக்கணும். ஆல்சோ மேட்டரா இருக்கக்கூடிய உங்களையும் அதால இன்ட்ராக்ட் பண்ணவே முடியாம இருக்கணும், நீங்களும் அதை பார்க்க முடியாது. அப்படியும் இல்லைன்னா இப்போ ஒரு ஹைப்போதசிஸ் பண்ணுவோம். என் கையில ஒரு கன் இருக்கு, தூரமா ஒரு பேய் இருக்கு. இப்போ நான் அந்த பேயை பார்த்து எய்ம் பண்ணி ஷூட் பண்றேன். இப்போ அந்த புல்லட் எந்த பொருள் மேலேயும் படாம அந்த பேய் அந்த புல்லட்டை 0 வெலாசிட்டிக்கு சடனா கொண்டு வந்ததுன்னா இந்த சயின்ஸ் அது எப்படி நடந்ததுன்னு நோண்ட ஆரம்பிக்கும். ஆல்சோ நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அறிவியல் விதிமுறைகள் எல்லாத்தையுமே தப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க சயின்ஸ்ன்றது உருவாகிறது எவிடன்ஸ், மெஷர்மெண்ட், ரிப்பீட்டபிலிட்டி. அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை மெஷர் பண்ண முடியணும், அது ரிப்பீட்டபிலிட்டியா இருக்கணும். எத்தனை தடவை இது நடந்தாலும் ஒரே ஆன்சரை தான் காட்டணும், அப்பதான் அது சயின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையமான சன் லேப் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ், அதாவது நான்ற உணர்வு, இது எப்படி உருவாகுதுன்னா மேட்டரால உருவான நம்மளுடைய பாடி ப்ளஸ் நம்ம பிரெயின் நியூரான்ஸில் எனர்ஜியாக இருக்க எலக்ட்ரிக் சிக்னல், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த கான்சியஸ்னஸ்ன்றது நம்மளுக்கு கொடுக்குது. இப்போது அக்கார்டிங் டு த லா ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர் படி ஒரு மேட்டரில் இல்லாத எனர்ஜி ஒரு கான்சியஸ்னஸில் இருக்கவே முடியாதுன்னு இந்த லேப் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவருடைய பிரெயின் நியூரல் எனர்ஜி மாறாமல் இருந்தாலும் அதால் தனியாக யோசிச்சு இயங்கவே முடியாதுன்றது தான் இங்கே உண்மை. பட் இங்கே ட்ரூத் என்னன்னா, ஒருவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மேட்டரால் உருவான பாடி ப்ளஸ் அவருக்குள்ள இருக்க எனர்ஜி இது ரெண்டுமே கேஸ், ஹீட், சாலிட், மைக்ரோப்ஸ்னு அதோட ஃபார்மேஷன் மாறிடும். இந்த ஃபார்மேஷன் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இங்கே பேய்ன்ற கான்செப்டுக்கே இடம் இல்லை. உங்களுடைய பேய் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு என்னை அடுத்த வீடியோக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் பார்க்கலாம்.